குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தீர்மானம் 1. போதைக்கு எதிரான நமது இயக்கத்தின் அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஜூலை மாதமும் ஒயிட் பேண்ட் மாதமாக கடைபிடிக்க வேண்டும். போதைக்கு எதிரான இம்மாதத்தில் நான் ஒருபோதும் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டேன். மற்றவர்களை போதைப் பொருளை பயன்படுத்துவதிலிருந்து காப்பேன் என்று உறுதியோடு செயல்படுவோம். மேலும் ஒயிட் பேண்ட் இயக்கத்தை தமிழ்நாட்டின் மாபெரும் விழிப்புணர்வு இயக்கமாக உருவாக்கி போதையில்லா தமிழகத்தை உருவாக்க உறுதியேற்போம் என்று மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். நிறைவேற்றலாங்களா தீர்மானத்தை? முதல் தீர்மானம் நிறைவேறியது. தீர்மானத்தை அண்ணன் உத்தம பாலாஜி அண்ணன் வழிமொழிந்த இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். தீர்மானம் 2. தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் 717 டாஸ்மாக் கடைகள் மட்டுமே செயல்படுவதாக கூறி அவை மூடப்பட்டுள்ளன. ஆனால் நம் தலைநகரான சென்னையிலே சில பகுதிகளில் நடத்திய கள ஆய்வில் பல கடைகள், கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் தடையின்றி டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது. தமிழக அரசு மீண்டும் ஒரு முறை ஆய்வு மேற்கொண்டு இது போன்ற டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூடி நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி இந்த மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. இந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன். ஆனா தீர்மானத்தை நிறைவேற்றலாங்களா? 2வது தீர்மானம் நிறைவேறியது. பள்ளி மற்றும் உயர்கல்வித்துறையில் போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்கள் உருவாக்கும் அரசாணை கடந்த 2025 வெளியிடப்பட்டது. தற்போது செயல்பாட்டில் இருக்கும் போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்கள் கண்டறிந்து அரசு உயர்கல்வித்துறையின் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். இது முறையாக செயல்படப்பட்டதா என அரசு ஆராய்ந்து அதன் செயல்பாட்டு நிலை, அதன் தாக்கம் பற்றிய தகவல்களை விளம்பரப்படுத்த வேண்டும். போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்கள் இல்லாத பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அடுத்த 3 மாதங்களில் போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்களை உருவாக்கி அதன் செயல்பாட்டை அரசு உறுதிப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இம்மாநாட்டில் 3வது தீர்மானத்தை நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானத்தை முன்மொழிகிறேன். தீர்மானத்தை நிறைவேற்றலாங்களா? 3வது தீர்மானம் நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். தீர்மானம் 4. வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள் மற்றும் இளைஞர்கள் காலை நேரத்திலேயே மதுபானம் அருந்தும் நிலையை தடுக்கவும், பணியிட ஒழுக்கம், உற்பத்தி திறன் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், கள்ளச்சந்தை மதுபான விற்பனையை முற்றிலும் தடுப்பதோடு கஞ்சா மற்றும் செயற்கை போதைப் பொருட்கள் தமிழகத்தில் இல்லாத நிலை உண்டாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தீர்மானத்தை நிறைவேற்றலாங்களா? இந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன். தீர்மானம் நிறைவேறியது. தீர்மானம் 5. அரசு அனுமதி பெற்ற FL2 மதுபான கடைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட செயல்பாட்டு வரம்புகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்து அவற்றை மீறி சாதாரண சாராய கடைகளைப் போல செயல்படும் நடைமுறைகளை முற்றிலும் தடுக்க வேண்டும். விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சமூக நலன் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இனி புதிய FL2 உரிமங்களை எதையும் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி இம்மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அதை நான் முன்மொழிகிறேன். நன்றி. 5வது தீர்மானம் நிறைவேறியது. 5வது தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன். 5வது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது உங்களுடைய ஆதரவால். தீர்மானம் 6. போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தை வலுப்படுத்துவதோடு மாவட்டந்தோறும் போதை தடுப்பு குழுக்களை உருவாக்கி
கல்வி நிறுவனங்களில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கல்வியை ஒருங்கிணைக்க வேண்டும். மறுவாழ்வு மையங்களை விரிவுபடுத்துவதோடு மறுவாழ்வு மற்றும் சமூக மறு ஒருங்கிணைப்பிற்கு அரசு தனியார் கூட்டமைப்புகளை உருவாக்கி மறுவாழ்வு பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். தொழில்நுட்பம் மற்றும் குடும்பங்களை மையமாக கொண்ட போதைப்பொருள் தடுப்பு திட்டங்களை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும். இறுதியில் இத்திட்டத்தின் மதிப்பீடு செய்து வரும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு போதைப்பொருள் ஒழிப்பில் தேசிய முன்னோடி மாநிலமாக மாற்ற தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இம்மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பெறுகிறது. இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். தீர்மானத்தை உங்கள் பேர் ஆதரவோடும் இந்த 6 தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகிறது. இந்த மாநாட்டில் எல்லாரும் பலத்த கரவொலி எழுப்பி இந்த 6 தீர்மானங்களையும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றியதாக அறிவிக்க வேண்டும்.